அனைவருக்கும் வணக்கம். இந்த பூமர் கும்பல் ஒன்று சேர்ந்துட்டாங்க அப்படின்னு சொன்னாக்கா விசித்ரா எப்போ வெளியே போவாங்க, விசித்ரா எப்போ வெளியே போவாங்க அப்படின்னு சொல்லி தான் பேசியிருப்பாங்க. நேற்று நைட் அப்படி தான் வந்து 4 பேர் வந்து பேசியிருக்காங்க. விஷ்ணு, விக்ரம், மணி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தினேஷ். அதில் வந்து ஃபஸ்ட்டு விஷ்ணு சொல்கிறாரு, அந்த ஆள் ஒரு மானங்கெட்டவர் ஆயிட்டார் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அவர் வந்து சொல்கிறாரு, இந்த வாரம் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா விசித்ராமா வெளியே போவாங்க, அவங்களோட கேம் என்னன்னு சொல்லி இந்த வீக்கெண்டில் வந்து தெரிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா விஷ்ணு சொல்கிறாரு. உடனே இந்த பக்கம் தினேஷ் அதுக்கு வந்து கவுண்டர் கொடுக்கணும் இல்லையா, அவர் சொல்கிறாரு அவங்க எல்லாத்துலேயும் வந்து ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாத்துலேயும் வந்து அரவணைச்சு அப்படியே வந்து போயிட்டு இருக்காங்க. அதுதான் அவங்களுடைய கேமு அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா தினேஷ் வந்து சொல்கிறாரு. உடனே இந்த விஷ்ணு சொல்கிறார், அப்படி கிடையாதுங்க, அவங்க வந்து வாண்டடாக எல்லாத்துலேயும் வந்து சண்டைக்கு வந்து இழுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த விஷ்ணு பையன் வந்து தேவையில்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ விசித்ரா வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது இனி வரக்கூடிய காலங்களில் தான் தெரியும். நேற்று இந்த G2 டாஸ்கில் வந்து கொஞ்சம் முரண்பாடாச்சு. அதனாலயா இல்லை இந்த ஆள் வந்து முன்னாடி இருந்தே அந்த திங்கிங்கில் தான் இருக்காரா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா விஷ்ணுவை பொறுத்தவரை முன்னாடி பார்க்கும்போது வேற மாதிரி, பின்னாடி பேசும்போது வேற மாதிரி, அந்த மாதிரி 2 முகங்களை கொண்ட ஒரு பச்சோந்தி பைய தான் இந்த விஷ்ணு சொல்லி உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் இல்லையா. அதுக்கேற்ற மாதிரி தான் அவர் பேசுவார், எல்லாம் பண்ணுவார். இப்போயே அதான் சொல்கிறாரு, இந்த வீக்கெண்டில் வந்து தெரிஞ்சிடும் விசித்ரா யாருன்னு, விசித்ரா கேம் என்னன்னு, அவங்க கண்டிப்பாக வெளியே போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி இவர் உட்காந்து விட்றாரு. இந்த பக்கம் தினேஷ் வந்துட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் சரி சரி நயந்து அப்படியே வந்து பார்த்து அப்படியே எல்லாரோட போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த தினேஷ் வந்து பேசுகிறாரு. அதுக்கப்புறம் தினேஷ் என்ன சொல்கிறாருன்னா, இந்த சாஜி வந்து வந்தார் இல்லையா, அவர் வந்தப்போ தினேஷ் வந்து எந்த அளவுக்கு பம்புனார்னு சொல்லி நம்மளுக்கு தான் தெரியும். அப்போ வந்து மாயாவோ யாரோ வந்து கேட்டிருக்காங்க, என்ன அவர் உங்கள்கிட்ட எதுவும் கேட்கலையா சாஜி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது சாஜி வந்து இவர்கிட்ட ஏதாவது கேட்பாங்களான்னு சொல்லி அந்த வீட்டில் மாயாவும் பூர்ணிமா பார்த்தீங்கன்னா கங்கணம் கட்டிகிட்டு இருக்காங்களாம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா சாஜி இவர்கிட்ட எதுவுமே கேட்கல, அவர் வந்து ஒரு ஜென்டில்மேனு, அவர் வந்து இது வந்து ஒரு கேம்னா லவ் அந்த வாரி எல்லாமே இருக்கும் அப்படின்ட்டு அவர் வந்து போயிட்டார், அவர் வந்து ஒரு ஜென்டில்மேனு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரை வந்து புகழ்ந்துட்டு இருக்காரு. சார் நல்ல சாரு, எதுவுமே அவர் கேட்கல அப்படின்னு சொல்லி லைட்டாக ஒரு பிட்டு போட்டதுக்கே நீ வந்து ஆடி போயிட்டியாப்பா, இந்த சக்கரை மேட்டரை லைட்டாக எடுத்து இந்த சக்கரை சண்டை வரும்போதெல்லாம் என் பசங்க வந்து வண்டி எடுத்துகிட்டு போய் என் மம்மியை கூட்டிகிட்டு வந்துடலான்னு சொன்னாங்க அப்படின்னு ஒரு பிட்டு போட்டதுக்கே இந்த ஆள் வந்து அப்படியே ஆடி போயிட்டான். அவர் உண்மையாலுமே வந்து பேசியிருந்தாருன்னா திருடின்னு சொன்னது, அதுக்கப்புறம் அவங்க வந்து உண்மையாலுமே ஒரு ஸ்டோரி எல்லாரும் வந்து கமெண்ட் போட்டிருந்தாங்க. அவங்க வந்து பூகமன் டாஸ்கில் வந்து அவங்க ஸ்டோரி சொன்னதுக்கு அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இந்த தினேஷ் வந்து அவங்க பேசுறது பூரா கண்டென்ட்டுக்காக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்ல ஆரம்பித்தார். அதெல்லாம் வந்து கேட்டிருந்தார் அப்படின்னு சொன்னாக்கா இந்த மானங்கட்ட தினேஷ்க்கு மானமே போயிருக்கும் அப்படிங்கிறதான் உங்களுக்குலாம் தெரியும். மானமே போய் கடைசியில் வந்து அப்படியே முழிச்சுட்டு இருக்கணும் பேச முடியாமல். அவர் ஜென்டில்மேன் தான், ஜென்டில்மேனாக இருக்க போய் தானே உன்ட்டெல்லாம் பேசுகிறாரு, இல்லைன்னா எப்படி பேசுவார், நீ ஒரு மானங்கட்டவன் ஒரு சர்க்கரைக்காக சண்டை போட்டேன்னு சொல்லி அதோட நிப்பாட்டிட்டாரு. மற்றபடி பெரிய விஷயத்தை எடுக்கலை. பெரிய விஷயத்தை எடுத்து வந்து இந்த பூகமம் டாஸ்கில் நடந்த இந்த பிரச்சனையை மட்டும் கேட்டிருந்தாருன்னா அது எப்படி அவங்க நடந்த உண்மையை சொல்கிறாங்க, நீ வந்து கண்டென்ட்டுக்காகன்னு சொல்கிற, உன்னை இவங்களை பற்றி பேசணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க கண்டென்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு எப்படி சொல்கிறேன்னு கேட்டிருந்தாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், தினேஷோட மானம் தெருவுக்கு வந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இது பற்றி ஒரு கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.